வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி 28 டிசம்பர் 2024. போன வருஷம் இதே நேரத்தில் நம்ம ஒருத்தரை இழந்தோம். அவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஸோ இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேப்டன் விஜயகாந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேப்டன் விஜயகாந்தோட வாழ்க்கை கதை தான். கேப்டன் விஜயகாந்த் என்றவர் வந்து சிறந்த நடிகர், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவரை பற்றி தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவர் எங்கே பிறக்கிறாருன்னா, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுக்காவில் ராமானுஜபுரம்ன்ற சிற்றூரில் தான் பிறக்கிறாரு. அவங்க அப்பா பேர் அழகர்சாமி, அம்மா பேர் ஆண்டாளம்மாள். இவர் ஒரு வயதாக இருக்க பிறகு அவங்க அம்மா இறந்துடுறாங்க. ஸோ அவங்க அம்மா இறந்த பிறகும் அவருக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து மதுரைக்கு அவங்க குடும்பம் குடியேறுது. மதுரை மேலமாசியில் தான் குடியேறுறாங்க. ஸோ இவர் வந்து என்னன்னா 10th வரைக்கும் படிக்கிறாரு. தேவக்கோட்டை ஸ்கூலுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கூலாக மாறி மாறி படிக்கிறாரு. 2 வெவ்வேறான ஸ்கூல்களில் படிப்பு முடிக்கிறாரு. எஸ்எல்சி வரைக்கும் தான் முடிக்கிறாரு. அதுக்கு மேலே அவருக்கு வந்து அதில் படிப்பில் ஆர்வம் இல்லாதனால, சினிமா துறை மேலே ஆர்வப்பட்டதுனால சினிமா துறைக்கு போகணும்னு சொல்லி அவருக்கு ஆசைப்படுறாரு. உடனே அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு சொந்தமான ரைஸ் மில் வந்து மதுரை மகாலிப்பட்டி கீரத்துறை மகாலிப்பட்டி இடத்துல வந்து ரைஸ் மில் இருக்குது. அந்த ரைஸ் மில்லை பார்த்துக்க சொல்லி அங்கே விட்டுறாரு. அவர் அங்கே வேலை பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே ட்ரை பண்ணுறாரு. ரைஸ் மில்லில் வேலை பார்த்துட்டு அங்கே மதுரையில் ராசி ஸ்டூடியோ இருக்கும். ஸோ அங்கே வந்து எப்படின்னா போய் படம் எடுப்பார். அதாவது ஃபோட்டோ ஷூட் எடுப்பார். அவர் விதவிதமான ட்ரெஸ்ஸில் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுப்பார். நைட்டு ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க. அடுத்த நாள் போய் இவர் வந்து ரைஸ் மில்லில் வேலை பார்ப்பார். இந்த மாதிரி அவர் சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் போய் ஃபோட்டோ ஷூட்டை எடுத்து நம்ம சினிமாவில் முயற்சி பண்ணணும், போய் ஏதாச்சும் சிறந்த நடிகர் ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் சென்னை வராரு. சென்னையில் வந்துட்டு ட்ரை பண்ணுறாரு. ஒவ்வொரு ஆஃபீஸாக போய் ஏறி இறங்குறாரு. வாய்ப்புகள் கேட்குறாரு. எல்லா இடத்துலையும் மறுக்கப்படுது. ஏன்னா இவர் முக்கிய காரணம் இவர் கருப்பாக இருக்குன்றனால இவரை யாரும் ஹீரோவாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு ஒரு பட வாய்ப்புகள் வருது. தூரத்தேடி முழக்கம், வயதை காத்திருந்தாலும், இந்த மாதிரி ஒவ்வொரு படமாக வராரு. வந்து வெற்றிகள் கொடுக்குறாரு. சில இடங்களில் வந்து இவர் கருப்பாக இருக்கிறனாலே சில கதாநாயகிகள் இவர் கூட நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணுறாங்க. அதனாலே பாதி படங்கள் வந்து அவருக்கு மிஸ் ஆகுது. அவர் ஒன்லி தமிழ் படங்களில் மட்டும்தான் நடிச்சிருக்காரு. வேறு எந்த மொழி படங்கள்லையும் அவர் நடிக்கலை. ஒரு கட்டத்துக்கு இது வரைக்கும் 150 படம் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு 100வது படம் தான் கேப்டன் பிரபாகரன். அது பயங்கரமான வெற்றி அடைஞ்சிச்சு அந்த படம். அது மூலமாக இன்னும் ரொம்ப பிரபலம் அடைந்தார். ஸோ அவருக்கு 2 மகன்கள். 1990 திருமணம் நடக்குது. மதுரையில் தான் திருமணம் நடக்குது. அவருக்கு 2 மகன்கள். ஒன்று வந்து சண்முக பாண்டியன், இன்னொன்று விஜய பிரபாகரன் சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. விஜயகாந்த் வந்து என்னென்னா நடிகர் சங்கத்தை வந்து ஒரு பெரிய கட்டுப்பாட்டோடு வச்சுருப்பார். நடிகர் சங்கத்துக்கும் கட்டுப்பாட்டோடு வச்சுருப்பார். அதே மாதிரி ரசிகர் மன்றத்தையும் நல்ல கட்டுப்பாட்டோடு வச்சுருப்பார். ரசிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதலாக போய் நிற்பார். ஸோ ரொம்ப அவர் ரசிகர் மேலே பற்றாக இருப்பார். இவர் மற்ற நடிகர்களோட என்ன வேறுபாடு பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நடிக்கிற படத்துலையும் சரி, தயாரிக்க படத்துலையும் நடிக்க சரி, சாப்பாடு வந்து இவருக்கு என்ன சாப்பாடு வருதோ அதை தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணுன்னு விரும்புவார். ஏன்னா அவர் அந்த கஷ்டப்படுகிற பட வாய்ப்புக்கு கஷ்டப்படுற சமயத்தில் வந்து சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஒரு சமயத்தில் வந்து அதிகாலையிலே ஒரு ஷூட்டிங் சொல்லி கூட்டி போயிட்டாங்க. அந்த படத்தில் ஒரு ரோல் தான் அடிக்கிறாரு. ஆனால் அந்த ஹீரோயின் வராதனால அவர்களுக்கு யாருக்குமே சாப்பாடு கொடுக்கல. ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாமே அவர் அந்த பசியால் வாடி இருக்கார். ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு தயாரிப்பாளர்களுக்கு நடிகர்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாகவும், மற்ற சைடு ஆக்டர்களுக்கு வந்து வேறு மாதிரி உணவாக கொடுக்குறது வந்து அவர் ரொம்ப மனதை பாதித்தது. ஸோ அதனால தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, அவர் நடித்தாலும் சரி, அவருக்கு என்ன சாப்பாடு வருதோ அதை எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி விரும்புவார். ஸோ அதனாலேயே அவர் வந்து மற்ற துணை நடிகர்களுக்கு பக்கத்துலேயும் துணை நடிகர்கள் மத்தியில் நல்லா பிரபலமானார். அதே மாதிரி இவர் ரசிகர் மன்றத்தில் வந்து சுயேட்சையாகவே நின்று சில பேர் வந்து ரசிகர்கள் வந்து வெற்றி அடைஞ்சாங்க. அப்பயே அவருக்கு அரசியல் ஆர்வம் இருந்துச்சு. இவர் வந்து ஒரு 2005 வந்து டிஎம்கே, தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்கிறாரு. எங்கள் மதுரை திருநகரில் ஆரம்பிக்கிறாரு. ஸோ 2006 2016 வரைக்கும் இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். 2011 16 வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக, தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கார். விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எதாக இருந்தாலுமே ஸ்ட்ரெயிட்டாக பேசக்கூடியவர். ஸோ எதையுமே வந்து போல்டாகவும் ஸ்ட்ரெயிட்டாகவும் நேருக்கு நேராக பேசக்கூடியவர். ஸோ அதனால் சில
எதிரிகளை சில இடத்துல சில எதிரிகளை அவரை சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதே மாதிரி நடிகர் சங்கம் வந்து கடனாக இருந்த நடிகர் சங்கத்தை வந்து வந்து அதிலிருந்து மீட்டு எல்லா நடிகர்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு மலேசியா சிங்கப்பூர் என்ற மாதிரி கொண்டு போய் அங்கே ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி அது மூலமாக வர்ற காசை வந்து கடன் அடைச்சு அவர் ஒரு நடிகர் சங்கத்தை ஒரு இதாக கொண்டு வந்தார். 2001 இருந்து 2006 வரைக்கும் நடிகர் சங்க தலைவராக பொறுப்பு வகிச்சார். அவருக்கு அப்புறம் அவர் மாதிரி யாரும் நடிகர் சங்கத்தை பொறுப்பு இது பண்ணலை, கொண்டு போகலன்னு சொல்கிற ஒரு ஸ்பீச்சும் மற்ற நடிகர் மத்தியில் இன்னமும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா மற்ற ரஜினி, கமல் என்ற பிரபலமான நடிகர்களையும் கூப்பிட்டு அதை கலை நிகழ்ச்சி நடத்துறன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதை அவர் நடத்தினார். ஸோ அதுலேயும் அவர் வந்து வெற்றி கண்டாருன்னு சொல்லலாம். ஸோ எப்போ இறக்குறாருன்னா அவருக்கு 71 வயதில் இருந்தவர் தான் அவர் வந்து இறக்குறாரு. அவர் உடம்பு முடியாமல் ரொம்ப நாள் இருந்தார். அதுக்கடுத்து 71 வயதில் சிகிச்சைகள் பட்டுக்கிட்டாரு. கடைசியில் அவர் வந்து போன வருஷம் 28 டிசம்பர் 2023 மறைந்தார் சொல்லலாம். இவர் நம்ம விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் நினச்சிருந்தா வேற மொழி படங்கள் நடிச்சிருக்கலாம், இன்னும் அதிகமான உயரத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் அவர் தமிழ் படங்கள் மட்டும்தான் நடிப்பேன், வேறு எந்த படங்களும் நடிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி அவரோட படங்கள் வந்து மற்ற மொழியில் டப் பண்ணி தான் போட்டிருக்காங்க தவிர அவர் வந்து எந்த இதுக்குமே நான் வந்து இது பண்ண மாட்டேன், நான் வேறு மொழி படங்கள் நடிக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்து தமிழ் படங்களில் மட்டும்தான் நடிப்பேன்னு சொல்லி 150 படத்துக்கு நடிச்சிருக்காரு. ஸோ ஒருத்தர் வந்து இருக்க போலோட ஒரு பொருளோ ஒருத்தரோ ஒரு மற்ற எதுவோ வந்து ஒரு நம்மகிட்ட இருக்க போகிற அதோட அருமைகள் தெரியாது. ஸோ அது இல்லாத போகிற ஸோ இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு எல்லாத்துக்குமே ஒரு நினப்பு தோணும். அதே மாதிரி தான் விஜயகாந்த் இருக்க போகிற அவரை ஏகப்பட்ட மீம்ஸு கிண்டல் பண்ணுங்க எல்லாமே பண்ணாங்க. ஸோ அப்போ அதை வந்து அவர் அப்போ அந்த சூழ்நிலையில் அவர் எதிர்கொள்ள முடிஞ்சா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அந்த நேரத்தில் அவரை வந்து ஒரு வேடிக்கை பார்க்கும் பொருளாக தான் வச்சு எல்லாருமே இது பண்ணாங்க. இப்போ அவர் மறந்த பிறகும் அவர் இருந்திருக்கலான்ற மாதிரி எல்லாருமே ஒரு சோசியல் மீடியாவிலும் சரி மற்ற இடத்துலையும் வந்து இது பண்ணுறது வந்து வேடிக்கையாக தான் இருக்குது. இதுதான் நம்ம விஜயகாந்த் அவரோட விஜயராஜோட லைஃப் ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு பிரபலத்தோட லைஃப் ஸ்டோரி நம்ம பார்க்கலாம், இனி வர வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு யாரை பற்றி சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், see you.